வேதாளம் சொன்ன 7வது புதிர்கதை. யாருடைய செய்கை சிறந்தது? சுக்ரீவன் என்னும் அரசன் சரபம் என்ற நகரத்தை ஆட்சி செய்துட்டு வரான். வீரவர்தனன் என்னும் பிராமணன் அரசனிடம் சென்று தனக்கு வேலை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றான். அவனுடைய வீரத்தை பற்றி திருப்தி அடைந்த அரசன் அவனை அரண்மனை வாயிலில் காவலாக நியமித்தான். அரசன் உப்கரியில் ஒரு நாள் இரவு தூங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஊருக்கு வெளியே ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது. வீரவர்தனை கூப்பிட்டு பெண்ணின் அழுகுரல் கேட்கிறது, அது யார், எதற்காக அழுகிறாள் என்பதை தெரிந்து கொண்டு வருமாறு அரசன் பணித்தான். வீரவர்தனன் அழுகுரல் கேட்ட திசையை நோக்கி போய் நகரத்தின் எல்லையை அடைந்தான். அங்கே அழுது கொண்டிருந்த பெண்ணை பார்த்து, நீ யார், ஏன் அழுகிறாய் என்று விசாரித்தான் வீரவர்தனன். நான் பூமி தேவி, இந்த நகரத்து அரசனின் வலது தோளில் அமர்ந்துள்ளேன். அரசன் இன்னும் 3 நாட்களில் இறந்து விடுவான். பிறகு நான் எங்கே போய் வாழ்வது என்று தெரியாமல் அழுகிறேன் அப்படின்னு சொல்லுது அந்த பெண். அதை கேட்ட வீரவர்தனன் அரசனுடைய மரணத்தை தடுப்பதற்காக ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்கிறான். வழி இருக்கிறதா, ஆனால் அது செய்யக்கூடியவர்கள் கிடைப்பதுதான் அரிது என்றாள் அந்த பெண். நீ அதை பற்றி கவலையுற வேண்டாம், வழியை கூறு, அது எதுவானாலும் நான் செய்கிறேன் என்றான் வீரவர்தனன். துர்க்கை அம்மன் கோயில் ஒன்று இங்கே உள்ளது. 16 வயது உள்ள ஆண் பிள்ளையை அந்த துர்க்கைக்கு பலியிட்டால் அரசன் மரணத்திலிருந்து தப்பிக்கலாம் என்றாள் அந்த பெண். அந்த பெண்ணிடம் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் செய்கிறேன், நீ கவலை இல்லாமல் போ அப்படின்னு கூறிவிட்டு நேராக வீட்டுக்கு போனான். அரசன் வீரவர்தனை தொடர்ந்து போய் அவனுடைய செயலை மறைவாக கவனிக்கலானான். தூங்கிக் கொண்டிருந்த தன் மகனை எழுப்பி துர்க்கை அம்மன் கோயிலுக்கு அழைத்து சென்றான் வீரவர்தனன். வீட்டுக்கு வந்து ஒன்றும் சொல்லாமல் மகளை மட்டும் அழைத்து செல்வதை பார்த்து அவனுடைய மனைவி தன் மகளையும் அழைத்து கொண்டு கணவனை பின்தொடர்ந்து சென்றாள். துர்க்கை முன் தன் மகனை பலி கொடுத்தான் வீரவர்தனன். அதை கண்ட அவன் மனைவி மகனை இழந்த துக்கம் தாழாமல் தற்கொலை செய்து கொண்டாள். அண்ணனும் தாயும் இறந்த துக்கம் தாழாமல் மகளும் தற்கொலை செய்து கொண்டாள். மகன், மகள், மனைவி ஆகிய மூவரும் இறந்த துக்கம் தாழாமல் தானும் தற்கொலை செய்து கொண்டான் வீரவர்தனன். மறைவாக இருந்து இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அரசன், தன்னால் அல்லவா அவர்கள் 4 உயிரும் இழந்தனர் என்று வருந்தி தன் கழுத்தை வாளால் வெட்டி கொள்ள முயன்றாள். அப்பொழுது உடனே துர்க்கை அம்மன் நேரில் தோன்றி அரசனை தடுத்ததோடு இறந்து போன 4 உயிர் பெற்ற எழ செய்து அவள் மறைந்துவிட்டாள். அவர்கள் உயிர் பெற்று எழுந்ததும் அவர்களுக்கு தெரியாமல் அரசன் அரண்மனைக்கு போய் சேர்ந்தாள். மறுநாள் காலையில் அரசன் வீரவர்தனை கூப்பிட்டு வர செய்து, நேற்று இரவு அழுதது யார், விசாரித்தாயா அப்படின்னு கேட்கிறான். ஊர் எல்லையில் ஒரு பெண் அழுது கொண்டிருந்தால் ஏன் அழுகிறாய் என்று கேட்டதற்கு அவள் பதில் ஒன்றும் சொல்லாமலேயே போய்விட்டாள் அப்படின்னு சொல்றான் வீரவர்தனன். அவனுடைய பணிவார்ந்த பதிலை கேட்ட அரசன் மனம் மகிழ்ந்து முதல் நாள் இரவு தான் மறைந்திருந்து பார்த்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அமைச்சன் முதல்வனருக்கு எடுத்து சொல்லி வீரவர்தனின் உயர்வான தியாகத்தையும் பண்பையும் அவனுடைய குடும்பத்தினரின் உயிர் தியாகம் புரிந்த மீண்டதையும் வெகுவாக பாராட்டி வீரவர்தனுக்கு பரிசுகளும் உயர்ப்பதையும் அளித்து கௌரவித்தான். இந்த கதையில் தொடர்புடையவர்கள் 5 பேரில் யாருடைய செய்கை மிக சிறந்தது என்று கேட்டது வேதாளம். அரசனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியவன் வீரவர்தனன். அவனுடைய மனைவி, மகள், மகன் அனைவரும் அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியவர்கள். ஆனால் அரசன் எவருக்குமே கட்டுப்பட்டவனோ கடமைப்பட்டவனோ அல்ல. ஆனாலும் தன் உயிரை விட துறந்த அரசனை சிறந்தவன் என்று விடுவித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டு கொண்டு ஓடிப்போய் மீண்டும் முருங்க மரம் ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் அது தொடர்ந்து போய் கொண்டு தூக்கி கொண்டு வந்தான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்ல தொடங்கியது. இந்த கதையில விக்ரமாதித்தனுடைய பதில் திருப்தி அடைந்ததா இருக்குதா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்களோட தீர்ப்பு என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க எங்களுக்கு. வேதாளம் சொன்ன 8வது புதிர்கதை. கண்டசிங்கன் என்னும் அரசன் பிரம்மபுரம் அப்படிங்கிற நகரத்தை ஆட்சி செய்துட்டு வரான். அவனிடம் கார்படிகன் என்னும் மெய்காப்பாளன் இருக்கான். அரசன் கண்டசிங்கன் குதிரை மீது ஏறிக்கொண்டு வேட்டைக்கு செல்றான். குதிரை மிரண்டு மிக விரைவாக ஓடியது. குதிரை பின் தொடர்ந்த கார்படிகனும் ஓடினான். ஓரிடத்தில் போய் குதிரை நின்றது. அரசனுக்கு தாகம் மேலிட்டது. திரும்பி பார்த்த பொழுது கார்படிகன் மூச்சிறைக்க ஓடி வந்தான். அவனை பார்த்து, எனக்கு தாகமாக இருக்கிறது, எங்கிருந்தாவது குடிக்க தண்ணீர் கொண்டு வா அப்படின்னு சொல்றான். உடனே தன் மடியில் வைத்திருந்த 2 நெல்லிக்கனிகளை எடுத்து அரசனிடம் கொடுத்து விட்டு தண்ணீர் கொண்டு வருவதற்காக சென்றான் கார்படிகன். தூரத்தில் இருந்த சுனையிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து அரசனுக்கு கொடுத்து தாகத்தை தீர்த்தான். கார்படிகனுடைய சேவையை அரசன் புகழ்ந்து உயர் பதவி அளித்தான். சில நாட்களுக்கு பிறகு கார்படிகனை அழைத்து, சிங்கள நாட்டு அரசகுமாரியை உன்னால் இங்கே அழைத்து வர இயலுமா அப்படின்னு கேட்கிறான் அரசன். நான் போய் அழைத்து வருகிறேன் என்று கூறி கப்பலில் சிங்கள நாட்டுக்கு புறப்பட்டு சென்றான் கார்படிகன். கார்படிகன் ஏறி சென்ற கப்பல் நடுக்கடலில் உடைந்து மூழ்கிவிட்டது. அவனை ஒரு சுறாமீன் விழுங்கிவிட்டது. மீன் வயிற்றுக்குள் சென்றவன் அதை கிழித்து கொண்டு வெளியே வந்தான். அதன் பின் நீந்து கொண்டிருந்த போது மிதந்து கொண்டிருந்த கொடி ஒன்றை பற்றி கொண்டே நீந்தி சென்றான். அந்த கொடியானது அவனை கரையில் கொண்டு போய் சேர்த்தது. கரையேறியதும் கார்படிகன் அங்கு ஒரு காளி கோயிலை கண்டு அங்கே சென்றான். அப்பொழுது தோழியர் பலர் சூழ அரசகுமாரி கோயிலிருந்து வெளியே வந்தாள். அவளை பார்த்ததும் கார்படிகனுக்கு அவளிடம் காதல் உண்டாயிற்று. அரசகுமாரியின் தோழி ஒருத்தியை கூப்பிட்டு தன் கருத்தை தெரிவித்தான். அவள் சென்று அவள் கூறியதை அரசகுமாரியிடம் சொன்னாள். அரசகுமாரி கார்படிகனை பார்த்து, உண்மையாகவே என்னை நீ காதலித்தால் இதோ இந்த கிணற்றில் இறங்கி
முழுகி வா அப்படின்னு கூறுறா. அரசகுமாரி சொன்ன உடனே கார்ப்படிகன் அருகிலுள்ள கிணற்றில் மூழ்கி எழுந்தபோது தன் சொந்த ஊரில் இருந்தான். கப்பலில் மூழ்கி இறந்து போன கார்ப்படிகன் பிழைத்து வந்து விட்டான் என்று ஊர் மக்கள் பேசிக் கொண்டனர். அரசனுக்கு செய்தி எட்டியதும் கார்ப்படிகனை வரவழைத்து விசாரித்தான். தான் புறப்பட்டது முதல் கிணற்றில் மூழ்கி எழுந்தது வரையில் நிகழ்ந்த அனைத்தையும் கார்ப்படிகன் கூறினான். உடனே அரசன் கார்ப்படிகனை உடன் அழைத்துக் கொண்டு அவன் கண்ட அரசகுமாரியை பார்ப்பதற்காக புறப்பட்டான். நடுக்கடலில் தென்பட்ட கொடியை பின்தொடர்ந்து கப்பலை செலுத்தி காளி கோயிலை நோக்கி சென்றார்கள். வழக்கம் போல் அரசகுமாரி அன்று கோயிலுக்கு வந்திருந்தாள். அங்கு வந்திருந்த அரசனை பார்த்து காதல் கொண்டாள். தன் தோழி மூலம் அரசனுக்கு செய்தி சொல்லி அனுப்பினாள். அவனும் அரசகுமாரியை காண விரும்புவதாக அதே தோழியிடம் சொல்லி அனுப்பினான். அரசன் கண்டசங்கனை நேரில் கண்டு தன்னுடைய கருத்தை தெரிவித்தாள் அரசகுமாரி. அதை கேட்ட அரசன் அவளிடம், என்னை நீ காதலிப்பது உண்மையானால் நான் கூறுவதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்கிறாயா அப்படின்னு கேட்கிறான். அவளும் அதற்கு சம்மதித்தாள். உடனே அரசன் அரசகுமாரியிடம் கார்ப்படிகனை சுட்டிக்காட்டி, இவன் என்னுடைய உயிர் நண்பன், இவனை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றான். அரசகுமாரியும் அரசனுக்கு வாக்களித்தபடி கார்ப்படிகனை மணந்து கொண்டார். கார்ப்படிகா, நான் தாகமாயிருந்த போது அன்று எனக்கு 2 நெல்லிக்கனிகளை கொடுத்தாய். இன்று இந்த பெண் கனியை உனக்கு அளித்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு முன்பு கார்ப்படிகன் மூழ்கிய கிணற்றில் அரசன் மூழ்கி தன்னுடைய நகரம் போய் சேர்ந்தான். அரசன் கார்ப்படிகனுக்கு செய்தது சிறந்ததா அல்லது கார்ப்படிகன் அரசனுக்கு செய்தது சிறந்ததா என்று கேட்டது வேதாளம். கார்ப்படிகன் அரசனுக்கு கட்டுப்பட்டவன் ஆகியனால் அவனுடைய செய்கையை காட்டிலும் அரசன் செய்ததே சிறந்த காரியம் என்று விடுவித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு ஓடிப்போய் மீண்டும் முருங்கை மரம் ஏறி கொண்டது. விக்ரமாதித்தன் அதை தொடர்ந்து போய் கட்டி தூக்கி கொண்டு வந்தான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்ல தொடங்கியது. இதில் விக்ரமாதித்தனோட பதில் உங்களுக்கு திருப்தி அளித்ததா இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்களுடைய திருப்பு என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. வேதாளம் சொன்ன 9வது புதிர்கதை. கிரகபுஜன் என்னும் அரசன் உஷாபுரம் அப்படிங்கிற நகரத்தை ஆட்சி புரிஞ்சிட்டு வர. அவனுக்கு மணிக்கிசை அப்படின்னு ஒரு பெண் இருக்கா. அவளை மணிமான் என்ற அரசனுக்கு மனம் செய்து வைத்தான். மணமக்கள் இருவரும் சுகமாக வாழ்ந்து வராங்க. கணவன் மனைவி இருவரும் ஒரு நாள் கட்டிலில் படுத்திருந்த போது அந்த கட்டிலுக்கு கீழே எறும்புகள் ஊர்ந்து போய் கொண்டிருந்தன. முன்னே சென்று கொண்டிருந்த எறும்பு ஒரு இடத்தில் தயங்கி நின்றன. அப்பொழுது பின்னால் வந்து கொண்டிருந்த எறும்புகள் அவற்றை பார்த்து, ஏன் நின்று விட்டீர்கள் அப்படின்னு கேட்குது. அதற்கு, மேலே செல்ல இடமில்லை, கட்டில் தடுக்கிறது என்றன முன்னால் சென்ற எறும்புகள். அப்படியானால் கட்டிலை தூக்கி எறிந்துவிட்டு செல்லுங்கள் என்றன பின்னால் வந்த எறும்புகள். அரசு தம்பதிகள் படுத்திருக்கும் கட்டிலை தூக்கி எறிந்தால் குற்றம் உண்டாகும் என்றன முன்னால் சென்ற எறும்புகள். அரசகுமாரன் மணிமாறனுக்கு சகல உயிரினங்களின் மொழியும் தெரியும். ஆகையால் எறும்புகளின் உரையாடல்களை கேட்டு அரசன் சிரித்தான். கணவன் சிரிப்பதை கண்ட மனைவி, ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார். அரசகுமாரி மணிக்கிசை தன் கணவனிடம் கேட்ட கேள்வி எறும்புகளின் காதில் விழுந்தது. உடனே எறும்புகள் அரசகுமாரன் மணிமாறனை பார்த்து, எங்களுடைய உரையாடலை நீ யாரிடமாவது சொன்னால் அப்பொழுதே உமது தலை 1000 சுக்களாக வெடுத்துவிடும் அப்படின்னு சொல்லுது. அதனால் மனைவியின் கேள்விக்கு பதில் கூறாமல் தயங்கினான் மணிமான். கணவனுடைய தயக்கத்தை கண்டதும் மனைவி கோபமுற்று, என்னுடைய கேள்விக்கு நீங்கள் பதில் கூறாவிடில் நான் உயிரை விட்டு விடுவேன் அப்படின்னு சொல்றான். அரசனுக்கோ தர்ம சங்கடமாய் போய்விட்டது. உன்னுடைய கேள்விக்கு நான் பதில் சொன்னால் என்னுடைய தலை வெடித்து இறந்து விடுவேன் அப்படின்னு சொல்றான் மணிமான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும் என்று வற்புறுத்தினாள் மணிக்கிசை. அப்படியானால் நாளை சுடுகாட்டில் விறகை அடிக்க செய்து அதை நான் உட்கார்ந்து கொண்டு சொல்கிறேன். சொல்லி முடித்ததும் தலைவெடுத்து நான் இறந்து விடுவேன். உடனே கட்டையில் நெருப்பு வைத்து விடு அப்படின்னு சொல்ற. சரி, அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்றா மணிக்கிசை. மறுநாள் சுடுகாட்டில் அடுக்கப்பட்ட விறகு கட்டைகளில் மணிமான் உட்கார்ந்திருந்தான். எறும்புகளின் உரையாடலை மனைவிக்கு சொல்ல போகும் சமயத்தில் 2 ஆடுகளின் உரையாடலை கேட்டான். ஆணாட்டிடம், கிணற்றில் உட்பக்கம் முளைத்திருக்கும் புல்லை பறித்து தரும்படி கேட்டது பெண்ணாடு. உன் பேச்சை கேட்டு நான் கிணற்றில் இறங்கினால் விழுந்து செத்து போவேன். உன் பெண் பேச்சை கேட்க எனக்கு என்ன பைத்தியமா என்ன? இனிமேல் என் அருகில் வராதே என்று கூறிவிட்டு அப்பால் போய்விட்டது ஆணாடு. அதை கேட்ட மணிமாறனுக்கு தன் மானம் கிளர்ந்து எழுந்தது. அடுக்கப்பட்ட கட்டையிலிருந்து கீழே இறங்கி மனைவியிடம், தீயவளை, என் மரணத்தை பற்றி கவலையுறாத உன்னிடம் எறும்புகள் கூறிய ரகசியத்தை கூற வேண்டியது என்ன அவசியம்? மேலும் உன்னுடன் வாழ்க்கை நடத்துவது பைத்தியக்காரத்தனம். இனி உன் முகத்தில் விழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை விட்டு போய்விட்டான். இந்த கதையில் அறிவில் சிறந்தவர் யார் என்று கேட்டது வேதாளம். ஆட்டுப்பிறவையாய் இருந்தாலும் பெண் புத்தி கேளாத ஆணாடே அறிவில் சிறந்தது என்று கூறி கதையை விடுவித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு ஓடிப்போய் மீண்டும் முருங்கை மரம் ஏறி கொண்டது. விக்ரமாதித்தன் அது தொடர்ந்து போய் கட்டி தூக்கி கொண்டு வந்தான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்ல தொடங்கியது. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்திடுங்க. வேதாளம் சொன்ன 10வது புதிர்கதை. தீரவீரன் என்னும் அரசன் கோசல நாட்டை ஆட்சி செய்துட்டு வர. அங்கே தனதுத்தன் அப்படிங்கிற ஒரு வணிகன் இருக்கான். அவனுக்கு தத்தன் அப்படிங்கிற மகனும் மதனசேனை அப்படிங்கிற மகளும் இருக்காங்க. தன் மகள் மதனசேனையை சமுத்திர தத்தன் அப்படிங்கிறவனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதாக நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் மதனசேனை பந்து விளையாடி கொண்டிருக்கும் போது தத்தனுடைய தோழனான தர்மதத்தன் அவளை சந்தித்து அவளிடம் ஆசை கொண்டு தனக்கு ஒரு முத்தம் தரும்படி கேட்கிறான்.
அதற்கு அவள், எனக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றினால் என் கண்ணின் தன்மை மாசுபடும். திருமணம் நிகழ்ந்ததும் என் கணவன் என்னை தொடுவதற்கு முன் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் என்றாள் மதனசேனி. மதனசேனிக்கு சமுத்திரதத்தனுக்கும் திருமணம் சிறப்பாக நிறைவேறு. முதல் இரவில் தன் கணவரிடம், சில நாட்களுக்கு முன் என் சகோதரன் நண்பன் என்னை முத்தமிட விரும்பினார். ஆனால் அப்பொழுது என் திருமணம் நிறைவேறியதும் உங்களை தொடுவதற்கு முன் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதாக வாக்களித்துள்ளேன். ஆகவே நான் கொடுத்த வாக்கு தவறாமல் நடந்து கொள்ள எனக்கு உத்தரவு தர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்றான். தன்னுடைய மனைவியின் கள்ளங்கபடமற்ற குணத்தை கண்டு வியந்து அவளுக்கு விடை கொடுத்தான் கணவன். மதனசேனி நடு இரவில் தர்மதத்தன் வீட்டை நோக்கி போய்கொண்டிருந்தாள். வழியில் ஒரு திருடன் அவளை மறித்தான். அவள் பயந்து தன்னுடைய நகைகளை எல்லாம் கலற்றி அவனிடம் கொடுத்தாள். ஆனால் அவன் அதை வாங்க மறுத்துவிட்டு தனக்கு ஒரு முத்தம் தரும்படி கேட்கிறான். அவள் தான் போகும் காரியத்தை அவனிடம் கூறிவிட்டு திரும்பும் போது அவன் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக சொன்னாள். திருடனும் அவள் கூறியதை ஏற்று அவளை போகும்படி கூறினான். பிறகு அவள் தர்மதத்தன் வீட்டை அடைந்து தன்னுடைய வாக்கை நிறைவேற்றதான் வந்திருப்பதாக சொன்னான். அவளுடைய நேர்மையை கண்டு தர்மதத்தன் பயந்து நடுநடுங்கிவிட்டான். அவளை தன் சகோதரியாக பாவித்து மரியாதையுடன் திருப்பி அனுப்பி வைத்தான். மதனசேனை திரும்பி வரும் வழியில் திருடனை கண்டு தர்மதத்தன் வீட்டில் நிகழ்ந்ததை கூறினான். திருடனும் அவளுடைய உறுதியையும் நேர்மையையும் பாராட்டி மேலும் தன்னிடமிருந்த நகைகளை அவளுக்கு பரிசாக அளித்து மரியாதையோடு அவளை அனுப்பி வைத்தான். மதனசேனை வீட்டுக்கு வந்து கணவனிடம் நடந்தவற்றை கூறி திருடன் பரிசாக அளித்த நகைகள் எல்லாம் காட்டினான். கணவன் சமுத்திரதத்தன் மனைவியின் நேர்மையை கண்டு மகிழ்ந்து அவளை மிகவும் பாராட்டினான். இக்கதையில் வரும் மதனசேனியின் கணவன், நண்பன், திருடன் ஆகிய மூவரில் யார் சிறந்தவர் என்று கேட்டது வேதாளம். மதனசேனியின் உறுதியை பாராட்டி தன் கையில் இருந்த நகைகளை பரிசாக அளித்த திருடனே சிறந்தவன் என்று கதை விடுவித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு ஓடிப்போய் மீண்டும் முருங்கை மரம் ஏறி கொண்டது. விக்ரமாதித்தன் அதை தொடர்ந்து போய் கட்டி தூக்கி கொண்டு வந்தான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்ல தொடங்கியது. இதில் உங்களோட தீர்ப்பு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.